ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எப்பயுமே வழக்கமாக 108 பசுமாடுகளை சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடியும் நந்தி பகவான் சன்னதிக்கு முன்னாடியும் நடு பாகத்தில் இந்த மாதிரி 108 மாடுகளை பசுமாடுகளை நிறுத்தி வச்சு அதுக்கு உண்டான பூஜைகள் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு அதுக்கு உண்டான உணவு, பழங்கள், காய்கறிகள், மாடு திங்கக்கூடிய அந்த கீரைகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கறது வழக்கங்க. வருஷம் இந்த ஒரு பூஜை நடக்குங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷம் நான் காண கிடைக்காத மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு திருவிழாவுக்காக வெளியூர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. இந்த வருஷம் நான் இதை பார்க்கணுங்கிறதுக்காகவே தஞ்சாவூர்லேயே தாங்கிட்டாங்க. இது சிவபெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய நந்திங்க. அன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நந்திக்கு நல்ல அபிஷேகத்தோடு அலங்காரத்தோடு சந்தனாபிஷேகம், சந்தன அலங்காரம், கூடவே காய்கறி அலங்காரமும் பழங்கள் அலங்காரமும், அது கூடவே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய முளைப்பாரிலாம் அற்புதமாக நமக்கு முன்னாடி தெரியுதுங்க. எப்பயுமே பண்டிகைன்னா பெரிய கோயிலில் பீட் பண்ணவே முடியாதுங்க. தடபுடலாக என்னென்ன செய்யணுமோ பக்காவாக அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பெரிய கோயிலில் நடக்கும். இந்த மாதிரி திருவிழாக்கள் உங்கள் ஊரில் நடந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை நான் நேற்றே எடுத்துட்டேன். ஆனால் என்னாச்சு, நான் இதை பார்க்கவே இல்லைங்க. நான் எடுத்த வீடியோ மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஏதாவது என்ஜாய் பண்ணிங்களா, நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.